என்னோடய பேர் விமல். நான் புனித ஜான் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். கடந்த 3 மாதமாக என்னை திட்டமிட்டே வந்து பணிமாற்றம் செஞ்சு, அதுவும் தகாத வார்த்தைகள் கூறி, சும்மாலாம் இல்லை, என்னுடைய பள்ளியின் நிர்வாகி வந்து ரொம்ப அசிங்கமாக என்னென்ன கேட்டான்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த வார்த்தையை, இதே பேச்சை, இதே மாதிரி கடின வார்த்தைகளை நான் ஒரு மாணவியை பார்த்து சொல்லியிருந்தா அந்த நிர்வாகமோ, அந்த பள்ளியோ, அங்கே உள்ள ஆசிரியர்களோ, பெற்றோர்களோ என்ன சும்மா விட்டுருவீங்களா? அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னா கேட்பிய, அப்போ ஒரு ஆசிரியை கொண்டுனா கேட்க யாருமே இல்லையா? ஒரு நிர்வாகி என்னை பார்த்து புருஷனுக்கு அடங்காமல் தர்ற, தேவடியா, ஊர் மேயிற, நாய் மாதிரி தெரிகிற, இந்த பள்ளிக்கூடத்தோடு வெளில ஓடு, இந்த பள்ளிக்கூடத்தோட சாப கேடு நீ அப்படின்னு கேட்டை விட்டு பிடிச்சி வெளில தள்ளினாங்க. நானும் எல்லா அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்து பார்த்துட்டேன். மனு கொடுக்காத இடமே இல்லை. அப்போ நான் நியாயமாக போராடினா அந்த போராட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை, அப்படி தானே? நான் வந்து எல்லாத்தையும் கொடுக்காத மனு அப்படின்ற இடமே கிடையாது. நான் எல்லாத்தையும் கொடுத்து எந்த ஒரு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாருமே எடுக்கலை. ஏன் எடுக்கலை? அப்போ ஒரு மாணவிக்கு ஏதாவது ஒன்றா மட்டும் அரசு தலையிடும், ஒரு ஆசிரியை கொண்டா தலையிடாத அரசு? கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சு செத்தாத்தையும் போவீங்களா? அப்போ ஒரு ஆசிரியை இந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறதுக்கு அந்த நிர்வாகிக்கு அதிகாரம் கொடுத்த ஆள் யார்? ஒரு டீச்சர் இப்படி தான் பேசுவாங்களா? அப்போ டீச்சர் பேசினா மட்டும் வரைஞ்சிக்கிட்டு வந்துடுவீல்ல? டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, சஸ்பெண்ட் பண்ணு, டிஸ்மிஸ் பண்ணுன்னு வர்றிய. அப்போ டீச்சர் இவ்வளோ பேசுகிற யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா? அதை ஏன் கேட்க மாட்டேன்றிய? சௌதரி பேர் அமலோற்பவம். நானும் பல முறை பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஒவ்வொரு பதிவும் சொல்லிகிட்டே இருக்கேன், முறையான மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் யாருமே கேட்க மாட்டேன்றிய. 3 மாதமாக வேலை இல்லாமாக்கி, சம்பளம் இல்லாமாக்கி, அதுவும் சொல்லி வச்சு, அங்குள்ள தலைவரும் சொல்லி வச்சு, நான் வந்து 2 மாதம் சம்பளத்தை நிப்பாட்டுவேன், 3 மாதம் சம்பளத்தை நிப்பாட்டுவேன், என்ன பண்ணுவேன்? டீச்சர்ஸ் வச்சு எழுதி வாங்குவேன், வாங்கி ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? வேலை இல்லாமல் ஆக்குவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? என் வீட்டுக்காரர் எனக்கு பணம் அனுப்பி என்னை எப்படியும் சம்பாதிச்சு காப்பாற்றி 6 வருஷம் ஆச்சு. அவங்க தம்பி பேர் பீட்டர், என் வீட்டுக்காரர் பேர் அமிர்தராஜா, காரைக்குடி. என் தம்பி ஒய்ஃப், அவங்க தம்பி ஒய்ஃப் பேர் வந்து ஷீலா சகாயராணி. 6 கோடி 8 கோடி 10 கோடின்னு கடன் வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் இருக்கார். என் வீட்டுக்காரர் இல்லை, அவங்க தம்பி இருக்கார். அவங்க தம்பியோட கடனை கட்டுறதுக்காக 6 வருஷமாக 10 பைசா அனுப்பாமல் எல்லா கடனையும் கட்டிட்டு இப்போ வந்து வாழ வர்றேன் கூட வரேன்னு வர்றாரு. அது ஸ்கூலில் பிரச்சனை பண்ணி அவளை வேலைக்கு விடாதிய, யாரை? என்னைய நீங்கள் வந்து வேலைக்கு விட்டால் நான் வந்து பிரச்சனை பண்ணுவேன், அவளை எங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க, அப்போ தான் எங்களை வச்சு எங்கள் ஏதாவது பண்ணுவா, ஏதாவது பண்ணிடுவா, தள்ளி போயிடுவா, அல்லது வாபஸ் வாங்குவா, எங்கள் வழிக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் அமிர்தராஜாவும் அவர் சித்தப்பா தனிஸ்லாஸு, அதோடு சேர்த்து எங்கள் வீட்டுக்காரோட தம்பி பொண்டாட்டி, தம்பி பீட்டர், தம்பி பொண்டாட்டி ஷீலா சகாயராணி. தம்பி வந்து கவிதா ஹாஸ்பிட்டலில் கார் ஓட்டிகிட்ருக்கார். என் வீட்டுக்காரோட தம்பி எல்லோரும் போய் சிஸ்டர்ஸை பார்த்து பேசி அவளை எப்படியாச்சும் வந்து வேலை இல்லாமல் ஆக்குனா தான் வருவான்னு சொல்லிட்டு என்னை 3 மாதம் வேலை படிச்சிருக்காங்க. நானும் கொடுக்காத மனு இல்லை. ஏன் விட மாட்டேன்றிய? என்ன காரணம்? ஒரு பள்ளியில் தப்பு பண்ணால் தான் வந்து நீ தண்டிக்கணும். தேவையில்லாமல் நீ குடும்பத்தை இழுத்து தகாத வார்த்தைகள் பேசி அசிங்கமாக பேசி எப்படி டீச்சர் வந்து நீ பள்ளிக்கூடத்தோடு வெளியே போய் சொல்லுவிய? என்னமோ ஸ்கூலில் நான் வேலை பார்க்கலேன்றிய. எங்கே 24 வருஷமாக இந்த ஸ்கூலில் இருக்கேன். ஜான் ஸ்கூலில் படித்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கேளுங்க, விமல் டீச்சர் வந்து வேலை பார்க்காத ஆளா? விமல் டீச்சர் வந்து ஒழுங்காக கிளாஸ் எடுக்காத ஆளா? விமல் டீச்சர் யாரும் உருவாக்கப்படலான்னு கேளுங்க. எத்தனையோ 1000 பிள்ளைய படிச்சு போயிருக்கா அந்த ஸ்கூலில். இன்றைக்கி நேற்று வந்தால் நான் கிடையாது, உழைக்காதால் நான் கிடையாது. இன்னும் வேலை செய்யலேன்றிய, கிளாஸ் ஒழுங்காக போகலேன்றிய, என்னால் தான் ஸ்கூலே போச்சுன்றிய. தலைமை ஆசிரியை வந்து இணைஞ்சு நான் வேலை செஞ்சால் உடனே நாங்கள் வந்து ஏதோ இங்கே போகிறோம் அங்கிட்டு வரோம்ன்றிய. எங்கே போகிறோம் நீ? வண்டியில் பள்ளி வளர்ச்சிக்காக நாங்கள் எத்தோட இடத்துக்கு போயிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? ஐயா மாங்குடி ஐயாவை பார்க்க போயிருக்கோம். ஐயா உங்களுக்கு வந்து எப்படியாவது பஸ் ஸ்டாப் வந்து நிப்பாட்டுங்க, பஸ்ஸை நிப்பாட்டுங்கன்னு கேட்க போயிருக்கோம். எத்தனை இடத்துல போய் நாலு பள்ளிக்கூட வளர்ச்சிக்காக கேட்க போயிருக்கோம். கடைகளுக்கு போனால் அதை பொருள் வந்து ஸ்கூலுக்கு வாங்குறதுக்காக தான் போவோம். என்னமோ நீங்களாம் இஷ்டத்துக்கு பேசுறிய, எதையாவது காரணம் கட்டி எதையா விரட்டுவீங்களா? உண்மையை சொல்கிறிய அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு தலைமை ஆசிரியை வந்து 2 மாதமாக கட்டாய விடுப்பு கொடுத்து அனுப்பி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் பண்ணுற எல்லாம் சரியா? நிர்வாகம் வந்து பேசுகிறத தான் பேசணும். நிர்வாகத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. அப்போ நிர்வாகம் வந்து பேசுகிறத தான் ஒரு டீச்சரை பேசணும். நிர்வாகத்துக்கு வந்து அந்த அதிகாரமும் கிடையாது. அசிங்கமான வார்த்தைகள் பேசுகிறதோ, கேட்டோடு பிடிச்சி வெளில ஒரு டீச்சர் கல்றதோ வந்து உங்களுடைய ரைட்ஸ் கிடையாது. சரியா? இது சட்டப்படி குற்றம். அதனால் முதல்ல நீங்கள் வந்து உங்களுக்கு நான் ஒழுங்காக நடந்திருப்பேன். நீங்கள் என்ன கேட்டிய? புருஷனுக்கு அடங்காமல் தரன்னு கேட்டிய. நான் என்ன கேட்டேன்? நீ வந்து அடங்கியிருப்பேன் அந்த புருஷன் கேட்டேன். இது என்ன தப்பு? ஏன் அந்த வார்த்தையை கேட்கணும்? எது கேட்குறிய? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? தேவையில்லா வார்த்தையை பேசினா நீங்கள் வாங்கி தான் கட்டணும். அப்போ முறையான உங்களுக்கு வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை கிடையாது, அப்படி தானே? அப்போ ஸ்கூலில் வந்து பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவிய? ஒரு ஆசிரியர் எதுக்கு இந்த பாடுபடுத்துன்னு கேட்டால் என்ன பண்ணுவிய? நாளைக்கு வந்து ஸ்கூல் மாடி உட்காந்தா என்ன பண்ணுவிய? இப்போ என்ன பண்ணுவிய? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் முறையாக நான் வந்து கொடுத்தல ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா?
இல்லை நடவடிக்கை எடுத்திய? ஒரு கரஸ்பாண்ட் மேலே இல்லை நடவடிக்கை எடுத்திய? ஒரு கரஸ்பாண்டெல்லாம் பேசுனதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. பேசுகிறத பேசினா தான் கேட்குறத கேட்க முடியும். நிர்வாணமாக பாடினா வந்துருக்கா ஒரு டீச்சரு? அப்போ நிர்வாகம் நான் சொல்கிறிய? நிர்வாகம் சொல்கிறதான் சொல்லணும். நிர்வாகம் சொல்கிறத கேட்குறதான் டீச்சர் கேட்க முடியும். எனக்கு முறைப்படி வந்து மறுபரிசீலனை செய்து எனக்கு பணியில் வந்து சேர விடணும். எனக்கு 3 மாதம் சம்பளம் வரைக்கும் கொடுக்கல. போன வருஷம் வேணும்னே மெடிக்கல் லீவ் போட்டதை அப்படியே எல்எல்பின்னு காமிச்சு 1 மாதம் சம்பளத்தை நிப்பாட்டாங்க. எனக்கு 4 மாதம் சம்பளம் வேணும். அரசு இதை வந்து மறுசீலனை பண்ணி என்னை தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் ஏறெடுத்து பார்த்து செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நானும் என் பிள்ளைகள் வந்து இது வரைக்கும் முடிவெடுத்தா நான் சம்மந்தப்பட்ட யாரும் நான் அடுத்த பற்றி சொல்லிடுவேன். அவங்கள பூரா நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. நன்றி.